கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கிருபையானது உங்களோடு கூட இருப்பதாக. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் பிரித்தெடுக்கப்பட்டவர்களும் என்பதை மறந்து விடாதிருங்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் அதிகமாக உங்களை நேசிக்கிறார் என்பதையும் மறந்து விடாதிருங்கள். வாழ்க்கையில் சில நேரத்தில் போராட்டங்கள், பலவீனங்கள் வரத்தான் செய்யும். ஆனாலும் கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னபடி அவரை அண்டிக் கொள்ளுங்கள், உங்களை கைவிடாமல் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்க. உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்ட புதுசில் என்னுடைய இருதயத்தில் கூட குடிகாரனை கண்டு அப்படியே கோபமாக இருக்கும். துன்மார்க்கர்களை பார்த்தாச்சுன்னா எரிச்சலாக வரும். திருந்த மாட்டிக்கிறாங்க, இப்படி இருக்காங்க, இவங்கெல்லாம் உலகத்தில் உயிரோடு இருந்து என்னத்துக்கு, அப்படிலாம் வாலிப நாட்களில் நான் நினச்சிருக்கிறேன். இப்போ கவனிங்க, இன்றைக்கி நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கோம். சில நேரம் பார்த்திங்கன்னா சுவிசேஷ ஊழியத்துக்கு போகிற இடத்துல நமக்கு விரோதமாக எழும்பி வராங்க, நம்மளை அடிக்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போகிறாங்க. நமக்கு எங்கே போனாலும் தேவ பிள்ளைகளுக்கு நீதிங்கிறது கிடைக்காது. எந்த இடத்துலையுமே நீதி தேவ பிள்ளைகள் கிடையாது. அதாவது ஒரு சர்ச் எடுத்துக்கிடுங்களேன், அங்கே இருக்கிற நீதிமானுக்கும் பாவிக்கும் கூட வித்தியாசம் உண்டு. ஒரு சர்ச்சிலையும் சில நேரம் நீதிமான்கள் ஒதுக்கப்படுகிறத நம்ம பார்க்கலாம். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகளுக்கு சோதனை எப்பொழுதும் எங்கிருந்துனாலும் வரும். இப்போ தேவன் பாவிகளுக்கு ஆலோசனை கொடுக்கிறாரா? இல்லை, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். என் மகனே, என் போதகத்தை மறக்காதே, என் மகனே, தீமை செய்கிறவர்களை விட்டு விலகு. இப்போ பாருங்க, ஆண்டவர் இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக நமக்கு தான் ஒரு ஆலோசனை சொல்கிறாரு. நீ பாவிகள் மேலே பொறாமை கொள்ளாதே. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கடந்த நாட்களில் நாங்கள் ஒரு 5 ஊழியக்காரங்க சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஊழியக்காரர் இன்னொரு ஊழியக்காரரை குறித்து சொல்கிறாரு. அவர் பொண்டாட்டி அடிப்பாரானே, அவர் பொண்டாட்டி பிள்ளைகள்கிட்ட பாசமாகவே இல்லையா, தப்பான மனுஷனாக இருக்கிறார். ஆனால் அவருக்கு தான் ஐயா நிறைய ஊழிய அழைப்புகள் வருது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு 5 ஊழியக்காரர்கள் இருக்கிற இடத்துல ஒரு ஊழியக்காரர் ஒருவரை குறித்து பேசினார். அப்போ அந்த இடத்துல உள்ள ஒரு வயதான ஒரு தேவ மனுஷன் சொன்னார், தம்பி, இதோட இந்த பேச்சை விட்டுருங்க, இனிமேல் இந்த பேச்சை நீங்கள் எடுக்காதீங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் உள்ளதை தானே ஐயா பேசுகிறேன், உள்ளதை பேசுகிறதுக்கு ஆண்டவர் ஒன்று அழைக்கலை, கர்த்தரை பேசுகிறதுக்கு தான் ஆண்டவர் ஒன்று அழைச்சிருக்கிறார். பாவிகள் என்ன செய்கிறார்கள்ங்கிறத கவனிக்க கர்த்தர் ஒன்று அழைக்கலை, பாவிகளை நீதிமான்களாக்கும்படியாக தான் கர்த்தர் ஒன்று அழைத்தார். அந்த வயதான தகப்பனார் பேசுகிற வார்த்தை எனக்கு இருதயத்தில் ஒரு சந்தோஷத்தை கொண்டு வந்துச்சு. நல்லா கவனித்து பாருங்களேன். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் தேறினவர்களாக இருப்பார்கள்ங்கிறது எத்தனை உண்மை தெரியுமா? நானே அதிக நேரத்தில் என்னை யோசித்திருக்கேன். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சபையில், ஒரு கிராமத்தில் ஒரு துன்மார்க்கமான பாவியான மனுஷன் இருந்தால் நமக்கு அவன் மேலே கோபமாக வரும், எரிச்சலாக வரும். இவெல்லாம் ஒரு மனுஷனை அலையிறானே, யாராவது அவனை 4 தட்டு மண்டையில் தட்டி உட்கார வைக்க மாட்டாங்களா, அப்படிலாம் தோணும். ஆனால் தேவன் என்ன ஆலோசனை கொடுக்கிறார்? கர்த்தரை விட நம்ம பெரியவங்களா? இல்லை, கர்த்தரை மிஞ்சி நடக்கக்கூடாதுன்னு வசனமே சொல்லுது. மிஞ்சின நீதிமானா இருக்காதுன்னு இருக்கு. அப்போ இந்த உலகத்தில் நீதிமான்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் பாவிகளையும் துன்மார்க்கனையும் வாழ விட்டுருக்கிறார். சரி, அவன் வாழ்ந்துட்டு போகிறான் அப்படின்னு. அப்போ தேவனே அந்த பாவிகளையும் துன்மார்க்கனையும் வாழ்ந்துட்டு போகிறான்னு விட்டு இருக்கும் பொழுது நம்ம போய் குறுக்க தடுக்க முடியுமானா தடுக்க முடியாது. அப்போ கவனிங்க, தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற அந்த வழி எப்படிப்பட்டதுன்னா, நம்ம பரிசுத்தமாக வாழணும், கர்த்தருக்கு பயந்து இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளணும். இது ஒரு அனுபவம். இந்த அனுபவம் மட்டும் இல்லை, அடுத்தது ஆண்டவர் சொல்றார், தீயோருடைய வழியில் நடக்காத. அப்போ தீயோர்னு ஒருத்தன் இருப்பான், அவனுக்குன்னு ஒரு வழி இருக்குது, நீ அதில் நடக்காத. அடுத்து இந்த உலகத்தில் பாவின்னு ஒருத்தன் இருப்பான், அவன் மேலே நீ பொறாமப்படாத, அவன் வாழ்ந்துருக்கட்டு. வசனத்திலே சொல்கிறாரு, பாவிகள் 100 வயது வாழ்ந்திருந்து செத்தாலும் என்ன, அவனுக்கு ஒரு நன்மை கிடையாதுன்னு. அப்போ பாவியும் 100 வயசு வரைக்கும் வாழ்ந்து சாவாங்கிறது வேதம் சொல்லுகிற சத்தியம் தானே. ஆனால் நம்மாட்கள் அதை குழப்புவான், கூட்டாஞ்சோறு மாதிரி. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மனுஷன் 100 வயசு வாழ்ந்திருக்காரியா, அவன் நீதிமான் தானே பனையை போல செழிப்பான்,
அவன் அப்போ நல்லவனாக இருந்திருப்பான், நம்ம பார்வைக்கு பொல்லாதவன் அவன் நல்ல இல்லை. கர்த்தர் அதையும் சொல்கிறாரு, நீ நீதிமான துன்மார்க்கன்னு சொல்லாத, துன்மார்க்கன்னு நீதிமான்னு சொல்லாத, அது எனக்கு அருவருப்புங்க. அப்போ ஒரு மனிதன் கிறிஸ்துவை பின்பற்றினால் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருந்து கர்த்தரை பின்பற்றணும் பாருங்க. நம்ம பார்வைக்கு சரியானதை செய்யக்கூடாது, நம்ம பார்வைக்கு தவறானதை வெறுக்கவும் கூடாது. ஒரு நியூட்ரலா தேவன் அப்படி டிபெண்ட் பண்ணி வாழ சொல்றாரு. யார? வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை டிபெண்ட் பண்ணியே ஒரு விசுவாசி வாழணும். அதுக்கு தான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க, அதுக்காக தான் நம்ம நியமிக்கப்பட்டிருக்கிறோம், அதுக்கு தான் நம்ம கரத்துல கர்த்தர் வசனத்தை கொடுத்துருக்காரு. இதுல பெரிய கொடுமை என்னன்னா, அநேக தேவ பிள்ளைகள் வசனத்தை வாசிச்சு தியானிக்கிறது இல்லை. ஒரு அதிகாரம் வாசித்தேன், 4 வசனம் வாசித்தேன். நீங்க எப்படி அப்போ சத்தியத்தை அறிந்து கொள்வீங்க? நீங்க எப்படி அப்போ சாட்சியா வாழ்வீங்க? எனக்கு அன்பானவர்களே, அப்போ தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழணும். அங்கே ஒரு பாவியான மனுஷன் இருக்கான், ஆசீர்வாதமாக இருக்கான், இருந்துட்டு போகிறான்ப்பா, அது மேலே நான் எதுக்கு பொறாமப்படணும்? நான் என்னை காத்து கொண்டா போதும். பிரைஸ் எல்லாம் அதுதான் தேவன் எதிர்பார்க்குற ஒரு சாட்சியான வாழ்க்கை. அப்போ நீங்களும் நானும் எவ்வளவு நியூட்ரலாக ஜாக்கிரதையாக வாழணுங்கிறத கவனித்து கொள்ளுங்க. நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளையில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த உம்முடைய சத்தியத்துக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய சத்தியத்தை கை கொண்டு நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் வாழ நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற அநேகம் தாய்மார்களை ஆசீர்வதிக்கிறேன். விசேஷமாய் கர்த்தரை பாரப்படுத்துகிறேன். பலவீனத்தோடு இருக்கிறாங்க, சுகவீனத்தோடு இருக்கிறாங்க, வியாதியில் ஆண்டவரே சோர்ந்து போய் இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், சுகமளிக்கும் வல்லமை கடந்து வருகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஆமென் ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை தொடுகிறார். உங்கள் பலவீனத்திலேருந்து உங்களுக்கு விடுதலை தரார். உங்கள் வியாதி மறைகிறது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். இதோ உங்கள் சரீரத்தில் ஒரு ஜீவன், பலன், சுகம் உண்டாகட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்தில் வியாதியை விலகி போ, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.